போங்கம்மா, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க. வாங்க லக்ஷ்மி மேடம். வாங்க வாங்க சார். நம்ம லக்கி டிராவோட வின்னர் இவங்க தான் சார். அப்படியா? சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. ஓகே சார். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்கள் நிறுவனத்தோட 10வது ஆண்டு விழாவில் உங்களை மாதிரி கஸ்டமர் கௌரவப்படுத்துறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். தங்க காசோட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் காத்திருக்குமா. சார் வாங்க. ஹரி சார். என்ன சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என்ன மேடம், ஹஸ்பண்டை திடீர்னு பார்த்தது வாய் அடிச்சு போயிட்டீங்க. ஹஸ்பண்டா? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. கப்புள்ஸ் 2 பேரையும் தனித்தனியா வர வச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து கோல்டு காயின் கொடுக்கறது தான் இந்த கான்செப்டே. சார் நாங்க சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கல, நான் மேடம், அவர் சார், அவர் மேடம், நான் சார். மேடம் எதுக்கு இப்ப பதட்டப்படுறீங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம வந்திருக்கீங்க, அதனால பார்த்ததும் ஷாக் ஆயிட்டீங்க. நான் சொல்றேன் சார். இந்தாங்க சார். கொடுமா. மேடம் இந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாங்கிக்கங்க. லக்ஷ்மி மேடம் சொல்றத கேளுங்க. மேடம் நில்லுங்க மேடம். என்ன மன்னிச்சிடுங்க லக்ஷ்மி மேடம். இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா அப்போவே நாங்கள் கணவன் மனைவி இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க. சத்தியமா எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கிஃப்ட் என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறதா சரியா இருக்கும். லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கணும். எனக்கு வேண்டாம். எனக்கு எதுக்கு மேடம் கோல்டு? நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன்? உங்களுக்காவது ஏதாச்சும் பிரயோஜனப்படும். வச்சுக்கங்க. சார் எனக்கு வேண்டாம் சார். எனக்கு இது வேண்டாம் சார். ஹரி சார், எனக்கு இது வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க சார். சார். அண்ணி வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். முதல்ல உள்ள வாங்க. சரி அண்ணி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா பார்வதி, இருக்காங்க. குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்காங்க அண்ணி. அப்பா நல்லா இருக்காரு. இத பாருங்க அப்பா. என்னம்மா? அப்பா பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. பாடடி நல்லாரியா? இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நாள் வழி தெரியலையா? கோச்சுக்கிறாங்கப்பா. ஊர்ல ஒரே வேலை, ஒண்ணு மேல ஒண்ணு வேலை வந்துகிட்டே இருக்கு, அதே வர முடியல. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, வேலைக்கு சோறு, நேரம் தவறாம மருந்து கொடுக்க லட்சுமி இருக்கா. ஏதோ நான் பண்ண புண்ணியம்டா. நல்லா இருக்க சித்தப்பா. வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சந்தோஷ். மருமகளே நீ எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஊர்ல அத்தை பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீயும் சந்தோஷம் எப்ப என்ன தாத்தாக்க போறீங்க? சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுமா. சரி சரி, நீங்க உட்காருங்க. நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. உட்கார வை, வரேன். சித்தப்பா வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. அப்புறம் ஊர்ல விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கப்பா ஏதோ போகுது, ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. எல்லாம் சரியா வரும்டா, பொறுமையா இருந்து பாரு. அந்த நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன் சித்தப்பா, ஏன் நீங்க எங்க கூட சென்னையில கொஞ்ச நாள் இருக்க கூடாது? எனக்கு இந்த டவுன் வாழ்க்கையில ஒத்து வரா சந்தோஷ். புறவாசம் கூட இல்லாம தீப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்ச தீக்குச்சி மாதிரி புழுங்கி வந்தெல்லாம் என்னால இருக்க முடியாது. கொஞ்ச நாள் இருந்து பாருங்களேன், உங்களுக்கும் பழகிடும். வேணவே வேணாம் அண்ணி. நாங்க அந்த காடு கரைன்னு அங்கேயே இருந்துட்டு போயிடுறோம் அண்ணி. ஆமா, என்ன திடீர் விசிட்? எனக்கு வடநாட்டு கோயில்களுக்கெல்லாம் போகணும்னு ஆசை.
காசிக்கு போய் கங்கையில் குளிக்கணும். அப்புறம் அந்த பனிலிங்கம், அது என்னப்பா? அமர்நாத். அதான் பாத்தியா, அப்பா கரெக்டா சொல்றாரு. அங்கெல்லாம் போகணும் சந்தோஷ். பாச தெரியாத ஊரு, தனியா போய் என்ன பண்றது? அப்பாதான் வாத்தியாராச்சு, அவரையும் அழைச்சிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் சித்தப்பா, செம்ம ஐடியா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டிக்கெட்ல இருந்து ஸ்டே பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்களும் தாத்தாவும் ஹாப்பியா போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது சந்தோஷ். சரி சரி, டிஃபன் ரெடியா இருக்கு. குளிச்சிட்டு வந்தீங்கன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சரி அண்ணே. பவி, சித்தப்பாக்கு நம்ம ரூமை காட்டு. சித்தப்பா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன் ஆஃபீஸ் போயிட்டு. ஓகே? சரிப்பா. குட்டி, சீக்கிரம் வந்துரு. சாயங்காலம் நம்ம அபார்ட்மெண்ட்ல நவராத்திரி ஃபங்க்ஷன் இருக்கு. ஷூர்மா, மறந்துட கூடாது. டன்மா, பக்கா. ஓகே, போயிட்டு வரேன். போயிட்டு வா. டேய் போடா, போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வா. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது. சரிங்கப்பா. வாங்க மாமா, உள்ள வாங்க. കുട്ടികളൊക്കെ പുറത്തു പോയി കളിക്കാന്ന്. പുറത്തു പോங்க போங்க. விடுங்க, குழந்தைங்கன்னா உங்க புருஷன் உண்ணி மாதிரி குறும்புத்தனமாவும் விளையாட்டுத்தனமாவும் தான் இருப்பாங்க. அட விடுங்க. இதெல்லாம் நல்லா பேசுவாரு. ஆனா அவங்க மருமக பொண்ணு வந்துருச்சுன்னா வாயை திறக்க மாட்டாரு, உம்முன்னு இருப்பாரு. வாங்க. மருமக வந்தாச்சு, இனி வாயை நல்லா மூடிக்குவாரு பாருங்க. வாங்க பரிமளமா. இருக்கிறதுலயே என்னோட பொம்மை தான் பெரிய பொம்மை போல. ஹாய் சார். ஹரி சார் வந்துட்டாங்க. உங்கள் சுண்டல் வந்துருச்சு. ஹரி சார், வாங்க வாங்க. கொடுங்க சார். நீ அந்த பக்கம் போய் நில்லு. வா இங்க வா. ஹாய். ஹரி சார் வாங்க உட்காருங்க எங்களோட. நான் அப்படியே நிக்கிறேன், உட்காருங்க. ഇവിടെ വരൂ സാറേ, വരൂ. എന്താ ഉണ്ണി സാർ? பரிமளமா, நீங்க என்ன ரெண்டு பொம்மையை வாங்கிட்டு வந்துட்டீங்க? ఏంటి ప్రతిభ, నాకొక డౌట్. డౌటా? என்ன டவுட்? இல்ல, அங்கே 3 பக்கெட் இருக்கு. ஒண்ணுல சுண்டல், இன்னொன்னுல பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் இருக்கே, அதுல என்னவா இருக்கும்? சீரியஸ்லி பரிமளமா, ரொம்ப முக்கியமா இப்போ. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, வேற எதை பத்தி பேச மாட்டீங்க நீங்க? சரியான சாப்பாடு சீதா. அது என்ன பிரதீபா, சாப்பாட்டு சீதா? அதான் ஆம்பளையா இருந்தா சாப்பாட்டு ராமன், பொம்பளையா இருந்தா சாப்பாட்டு சீதா. அதானே சரியா இருக்கும். ஹாய், சூப்பர். ഓ, ഇത് നന്നായിട്ടുണ്ട്. அது சரி, அபார்ட்மெண்ட் எல்லாரும் வந்தாச்சுல்ல, ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாமே. இன்னும் லக்ஷ்மி வரலையே.